மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்களுக்கு ஆக்லண்ட்ல நல்ல ஒரு மழை, எல்லா இடத்துலையும் நல்ல தண்ணி நிரம்பிட்டு இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரம் நம்ம வேதத்தை எப்படியெல்லாம் படிக்கக்கூடாது, எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இந்த வாரம் இந்த வேதத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த உலகத்தில் எல்லாரும் நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு, வேதம் அதாவது பைபிள் அதை வாசிச்சாதான் நான் விசுவாசியா, எனக்கு தான் எல்லா கதைகளும் தெரியுமே, சும்மா அதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதே நேரத்தில் இந்த பைபிளை எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சிறு பிள்ளைங்க வச்சிருக்கிற வீட்டில் கேட்பாங்க. வாலிப பிள்ளைங்களும் சில நேரத்தில் கேட்டது உண்டு. ஏன் இது 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 கூட பெரியவங்களே கேட்பாங்க. இதை நான் சொல்ல கேட்டிருக்கேன். இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்கும் நபர் உங்கள் குடும்பத்திலோ சொந்த பந்தங்களிலோ அல்லது நண்பர்களிலோ கூட இருக்கலாம். அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு நமக்கு தெரிந்திருக்கணும். நிறைய பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக. புதுசாக கர்த்தருக்குள்ளார வந்திருக்கிறவங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் நம்ம வேதத்தை படிக்கணும் அப்படின்னு, அது நமக்கு தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், ஏன் நம்ம வேதத்தை படிக்கணும் அப்படின்னாக்க, அது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. உபாகமம் 6:6 தேவன் எப்படியாக சொல்லி இருக்கிறார், இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையா இருக்கிறது. அதில் பாருங்க, போன முந்தின எபிசோட்ல நான் சொன்னது போல, ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது அதுக்கு முன்பாகவும் பின்பாகவும் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம தெளிவாக அதை பார்க்க வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய கட்டளையை கானான் தேசத்தில் நுழைவதற்கு முன்பாக ஞாபகப்படுத்தி எச்சரிக்கின்றது இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். நாம் எல்லாரும் இந்த காலத்தில் பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று சுதந்திரித்து கொண்டு ஆசுவாசமாக நாம் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் தேவனுடைய கட்டளையை சில பேர் மறந்து போகிறாங்க. இந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தை பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்து கொள்ளுகிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படின்னு அந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க, யூதர்கள் இதை தெளிவாக ஃபாலோ பண்ணினாங்க. தேவனுடைய வார்த்தையை ஒரு சிறிய புத்தக சுருள் போல, ஒரு தோலினாலான ஒரு சின்ன பாக்ஸ் பேழை, அதை தங்கள் நெத்தியிலே இந்த இடத்தில் கட்டி கொண்டிருப்பார்கள். அந்த வேத வாக்கியம், வேத வசனங்கள் அவர்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அந்த உபாகமத்திலே சொன்னது போல அப்படியே பின்பற்றினார்கள். நீங்கள் வலைதளங்களிலே போய் நீங்கள் யூதர்கள், அந்த காலத்து யூதர்களுடைய படங்களை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அதை அந்த தோலினால் ஆன வாறுகளால் உடம்பு முழுவதும் ஒரு தாயத்து போல கட்டியிருப்பார்கள். ஆனால் அதே விசுவாசிகளான நாம் நம்ம வீடுகளில் வேத வசனத்தை எல்லா இடங்களிலும் நம்ம வைத்திருப்போம். ஒரு விஷயம் என்னென்ன, வசனத்தை வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் பாருங்க,
அந்த வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு இந்த வசனத்தை நீங்கள் உங்களால் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. அந்த வசனங்களை வீட்டில் நம்ம மாட்டி வைக்கிறதோடு மாத்திரம் அல்லாமல் அதை நம்ம இருதயத்திலையும் நம்ம சிந்தையிலையும் அதை நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் அவ்விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு குறியை வச்சுருப்பாங்க, அறிகுறியை வச்சுருப்பாங்க. அது ஒரு சின்ன விக்கிரக சிலையாக இருக்கலாம், அவங்க போகிற காரில் வச்சுருப்பாங்க, அவங்க உடம்புல கட்டியிருப்பாங்க, டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க, தாயத்து மூல கட்டியிருப்பாங்க, ஏதோ ஒரு அறிகுறியை அவங்க அவங்க கூடயே வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் நம் இருதயங்களிலே எழுதி கொள்ள வேண்டும், நமது சிந்தையிலே எழுதி கொள்ள வேண்டும். அந்த தேவன் வார்த்தையாய் இருப்பதால் அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை எப்பொழுதும் நம்மோடு கொண்டு செல்ல வேண்டும். அந்த வார்த்தை அப்படி நமக்குள்ளார இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம அந்த தேவனுடைய கட்டளையை தினந்தோறும் படிக்கணும். ஆகவேதான் தேவன் கட்டளை இடுகிறபடி வேதத்தை நாம் தினமும் படிக்க வேண்டும், தினமும் தியானிக்க வேண்டும். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மத்தேயு 22:29 அதிகாரத்தில் இயேசு இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நாம தவறாம வேதத்தை படிக்கும்போது நாம தவறான காரியங்களிலிருந்து நம்மளை காத்து கொள்ள முடியும். எல்லா காரியங்களையும் சரியா செய்வதற்கும் அது உபயோகமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அரை மணி நேரத்துக்கு மேல என்னால ஜெபிக்க முடியல அப்படிம்பாங்க. சங்கீதங்களின் புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அவர் முகத்தை பார்க்கறதுக்கு அந்த சங்கீதங்களின் புத்தகம் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யும். நம்ம ஜெபிக்கும் போது அவர் முகத்தை பார்க்காம அவர் கையை மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபத்தில் நம்மளுடைய லிஸ்ட் முடிஞ்சு போன உடனே என்னெல்லாம் நம்ம கேட்கணுமோ கேட்க வேண்டிய லிஸ்ட் முடிஞ்சு போன உடனே அதுக்கு மேலே என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் ஜெபம் முடிஞ்சு போகுது. அப்படி இல்லாமல் அவரை பற்றி நம்ம தேடி தேடி ஆராய்ந்து அவர் எவ்வளவு ஒரு பெரியவராக இருக்கிறார், அவருடைய மகத்துவங்களை நாம் தேடி தேடி ஆராய்ந்து படிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஒரு நல்ல துதிகளை கொண்ட ஜெபமாகவும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு ஜெபமாகவும் இருக்கும். அப்படியாக நம்ம முகத்தை பார்த்து தேவனுடைய முகத்தை பார்த்து தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நம்ம பழகிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையும் நமக்கு முன்னேறணும்னு தினமும் சங்கீதத்தில் ஒரு அதிகாரத்தையாவது மறுபடியுமா படியுங்க. ஒரு உதாரணத்துக்கு காலையில் ஒரு சங்கீதத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க அந்த ஓரிரு வசனங்களை படித்த வசனங்களை திரும்ப திரும்ப உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்து தேவனை பார்த்து அந்த வசனங்களை அறிக்கையிட்டு சொல்லுங்க. மறுபடியுமா அந்த சங்கீதத்தின் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது நமக்கு ஜெபம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவனை துதிக்கின்ற ஜெப வார்த்தைகள் தானாக வந்து நம்ம வாயில விழும். நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் சில நேரத்தில் நமக்குள்ளார இருக்கிற பெருமைகள் அழியவே அழியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க படிக்க அவருடைய மகத்துவத்தை நம்ம அறிய அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகா பெரியவராக இருக்கிறார் என்பதை நம்ம உணர நமக்குள்ளார ஒரு தாழ்மை வரும். அவர் எவ்வளவு பெரியவர் நம்மளை தாழ்த்தி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு தாழ்மை ஏற்படும். அதே போல கோபம், வருத்தம், பெருமை, பொறாமை என்று எதுவாக இருந்தாலும் வேதத்தை படிக்க படிக்க அது நம்ம விட்டு அகன்று போகும்.
அது மற்றவங்க எத்தனை தடவை சொன்னாலும் அது தானா போகாது. ஆனா வேதத்தை படிக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு அது அகன்று போகும். ஸோ காரியம் அது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம் ஏன் வேதத்தை படிக்கணும்னு, அது நம்மளை தவறான காரியங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. மூன்றாவது காரியம் ஏன் வேதத்தை படிக்கணும் அப்படின்னு, சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளவும், அதிலிருந்து தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வழி நடத்தப்படவும் அனுதினமும் நாம் வேதத்தை படிக்கணும். சாத்தான் நிறைய நேரங்கள்ல சோதனைகளை நமக்கு கொண்டு வர்றான். நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு வேத வாக்கியங்கள் மிகவும் முக்கியம். வேதத்துல மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று தேவனே சொல்கிறார், கர்த்தரே சொல்லுகிறார் சாத்தானை பார்த்து. ஆனானப்பட்ட மனுஷகுமாரனையே சாத்தான் சோதித்து பார்த்தான். நாம ஒவ்வொருவரும் சர்வாயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். வார்த்தை என்னும் பட்டயத்தை நாம் கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஆராதனை பண்றேன், இத்தனை மணி நேரம் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனா வார்த்தை என்னும் பட்டயத்தை நாம் அணியாவிட்டால் உங்களுடைய ஆர்மர் ஆஃப் காட், அதாவது சர்வாயுத வர்க்கம், அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது. நாம ஒரு போருக்கு போகும்போது நம்முடைய கவசம் எங்கேயாவது ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னு அது நம்மளை பாதுகாக்காது. அதே போலதான் நம்ம வேதத்துல உள்ள வார்த்தைகளை நம்ம படிக்காவிட்டால் நம்மளுடைய ஆர்மர் ஆஃப் காட் அதுல ஓட்டு இருந்துச்சுன்னு சாத்தான் அது மூலமா நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதனால நம்ம தினமும் வேதத்தை படிக்கணும். அடுத்ததாவது பாத்தீங்கன்னா சங்கீதம் 119ஆவது அதிகாரம் 105ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்தை படிக்கும் போதோ அல்லது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதோ அந்த ஒளி நம் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது, இருள் நீங்குகிறது. இருள் எங்கெல்லாம் இல்லையோ அங்க சமாதானம் உண்டாகிறது. நமக்குள் இருக்கும் இருளை நீக்கி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் ஒரு பெரிய ஒளியாக இருக்கவும் நம்முடைய வேத வாசிப்பு நம்மளுக்கு உதவுகிறது. அதுக்காகவும் நம்ம படிக்கணும். உங்களுடைய இருள் நீங்கி உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் அந்த பிரகாசத்தை டெஃபினட்டா பார்க்க முடியும். மத்தேயு அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல ஒரு விளக்க கொளுத்தி அதை விளக்கின் தண்டின் மேல் நாம் வைக்கும் போது அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, மற்ற எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கறதாவும் மாறும். அதுக்காகவும் நம்ம வேதத்தை படிக்கணும். நான் சொன்ன இந்த 4 காரியங்கள் மட்டுமல்லாம இன்னும் அநேகம் இருக்கின்றது. படிக்கும்போது, வேதத்தை நாம் படிக்கும்போது அது நம்மை குணசாலியாக்குகின்றது, நம்முடைய ஆத்துமாவை செழிப்பாக்குகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தருகிறது. இப்படி பல காரணங்களை பைபிளை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ரீசன்ஸ்க்காக நம்ம பைபிள் படிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம் மற்றவர்களுக்கு. ஏன் பைபிள் படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம், இந்த காரணத்தெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியும். இப்பொழுதே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளை நாமே தயார் நிலையில வைத்து கொள்ளவும் வேண்டும். அப்படி செய்யும் போது
ஆமோஸ் புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல சொல்லப்பட்டபடி, இதோ நான் தேசத்தின் மேல் ஒரு பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினாலும் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பஞ்சத்துக்கு நாம் தப்பு வைக்கப்படவும் நம்ம இந்த வேதத்தை அனுதினமும் படிக்கணும். இந்த வார்த்தை பஞ்சம் எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வரலாம் அப்படின்னு நான் சின்ன படிக்க ஆரம்பித்த நாட்களில் நான் யோசிச்சு பார்த்தப்ப நான் நினச்சேன், வார்த்தை பஞ்சம்ன்றது இந்த பைபிள் எல்லாம் பிடுங்கி எரிச்சு போட்டுருவாங்க, இல்லை பைபிளே உலகத்தில் இல்லாமல் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சா அப்படி இருக்காது. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், வார்த்தை பஞ்சம் இப்படியாக இருக்கலாம் என்று. அதாவது இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம உலகத்தில் தண்ணி, அதாவது வாட்டர் அவ்வளோ இருக்குது. நம்ம கடலில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு தண்ணி இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தண்ணி பஞ்சம் இருக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு உலகத்தில் இவ்வளவு தண்ணி இருக்கிற உலகத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும். அதே போல தான் வார்த்தைகள் இருக்கும், ஆனால் நம்முடைய தாகத்தை தணிக்கிற விதமாக வார்த்தைகள் நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு காலம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வார்த்தையை படித்து அந்த வார்த்தையை நம்ம இருதயத்திலையும் நம்ம சிந்தையிலையும் ஏற்றிக்கிட்டு அந்த வார்த்தைக்கு உண்டான தெளிவுகளை நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டோம்னாக்க, நம்ம தவறாக நம்மளை வழியும் நடத்தாது. அதே போல தவறான வார்த்தைகள் யாரும் சொல்லும் பொழுதும், தவறான விளக்கத்தை நம்மளுக்கு சொல்லும் பொழுதும், ஆண்டவர் நம்மளுக்கு அதை தெரிவித்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒரு தெளிவோடு இருப்போம். எந்த ஒரு வார்த்தை பஞ்சம் வந்தாலும் நம் தேவனோடு இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்மோடு இருக்கும் பொழுது அது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நான் இன்னைக்கு உங்களோட பேசணும் அப்படின்னு நினச்சேன். சுருக்கமாக சொல்ல நினச்சதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போது எனக்கு இன்னொரு காரியம் தோணுச்சு. இந்த சமூக வலைத்தளங்களில் ஏதெதுக்கெல்லாமோ சவால் விடுறாங்க. ஆனால் நான் நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு சின்ன சவாலை விடுறேன். அதாவது தினமும் சங்கீதத்திலிருந்து ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்து காலையிலிருந்து இரவு படுக்க போகும் வரை அதே அதிகாரத்தில் உள்ள வசனங்களை மறுபடியுமாக படித்து உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜெப வாழ்வு மாறுகின்றதா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள். இதை நான் ஒரு சவாலாகவே சொல்லுகிறேன். வித்தியாசம் டெஃபினட்டாக தெரியும். இப்போ என்னால் இவ்வளோ நேரத்துக்கு மேலே ஜெபிக்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கும் புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்களுக்கும் இந்த நான் சவாலை வைக்கிறேன். நீங்கள் அனுதினமும் ஒரு சங்கீதத்தில் ஒரு அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். நாள் முழுக்க அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை மாறுகின்றதா இல்லையா என்று நீங்களே பார்த்து கொள்ளுவீர்கள். நீங்கள் அப்படியாக செய்துவிட்டு மாற்றம் இருக்கும் பொழுது என்னிடத்தில் தெரியப்படுத்துங்க. அது மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுத்த சவாலை நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த சவாலை வையுங்கள். நீங்கள் ஒரு மாற்றத்தை காணும் பொழுது அந்த சவாலை மற்றவர்களுக்கு வைத்து பாருங்கள். இது நிச்சயமாக ஒரு உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.